கோவப்பட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஹீ இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் பர்சன் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃபாதர், எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங். அந்த லவ்ங்கிறது ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதை அவர் கொடுப்பாரு. ஸோ அதனால தான் அவர் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. ஸோ ஐ எம் பிளெஸ் டு ஹாவ் ஹிம் ஆஸ் மை ஹஸ்பண்ட். தேங்க்யூ. அடுத்ததா அவருடைய வைஃப் அமீலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் மேம் இமான் சாரை பத்தி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இது மாதிரிலாம் முன்னாடி பேசினதில்லை. ஸோ இவர் பற்றி சொல்லணுன்னா நிறையா பேசலாம். பட் டு பி வெரி ஷார்ட், இவர் மாதிரி அவ்வளோ பேஷனட்டாக மாடஸ்டாக மற்றவங்களோட சைட்லேருந்து யோசித்து ஒவ்வொரு குட்டி குட்டி திங்ஸும் பண்ணி நான் யாரையும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஹீ இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் பர்சன் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃபாதர், எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங். அந்த லவ்ங்கிறது ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதை அவர் கொடுப்பாரு. ஸோ அதனால தான் அவர் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. ஸோ ஐ எம் பிளெஸ் டு ஹாவ் ஹிம் ஆஸ் மை ஹஸ்பண்ட். தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் ஒன்று, ஒரு பரிசு இமான் சாருக்கு பார்த்திபன் சார் வழங்க போறாரு. தட் மேஜிக்கல் மூமெண்ட் இஸ் கோனா ஹேப்பன் ஹியர். தேங்க்யூ சார். அடுத்ததா ஒரு கியூட்டான சம்பவம் தான் இங்க நடக்க போகுது. அவருடைய பொண்ணு இங்க இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள். நேத்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. ஸ்ரீதரங்க கீழப்பட்டரா. ஓகே ஓகே. இல்லை, இந்த ஓவியத்தை வந்து ரொம்ப சிறப்பான ஓவியத்தை இதை கொடுத்தது வந்து ஸ்ரீதருக்கு தான். ஸ்ரீதர், தேங்க்ஸ். ஹலோ. என் அப்பா சாங் எனக்கு பிடிக்கும். அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு. ஒரு வரி பேசுங்க. என் அப்பா பிடிக்கும், நிறைய பிடிக்கும். அப்பா எவ்வளவு பிடிக்கும்? யூனிவர்ஸ் அளவுக்கு பிடிக்கும். யூனிவர்ஸ் அளவுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான் பிடிக்கும். இல்லை, அது விட மாட்டான். வெரி குட், தேங்க்யூ.
அடுத்ததா ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இங்கே நடக்க போகுது. ஈமான் சருடைய அப்பா இங்கே இருக்காரு, டேவிட் கிருபாகர் தாஸ். அவரை வந்து அன்புடன் மேடை கழிக்கிறேன். ஈமான் சரை பற்றி சில வார்த்தைகள் சார். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. சார் எதுவும் சொல்லலை, பட் இமானை பற்றி நான் சொல்லணும்னா, எனக்கு அவர் பல விதங்களில் முன்னுதாரணமாக இருக்கிறாரு. நான் நிறைய விஷயங்களை நான் கொஞ்சம் அவசரமாக சில விஷயங்களை நான் யோசிப்பேன். ஆனால் இமான் ரொம்ப நிதானமாக அவர் யோசிக்கிறத வச்சு கரெக்டாக இருக்கும் எல்லாமே. கிட்டத்தட்ட என்னுடைய மனைவியினுடைய நல்ல குணங்கள் அத்தனையுமே இமான்ட்ட அப்படியே இருக்குது, இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் இருக்குதானே நான் சொல்ல முடியாது, பட் என்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதான் நான் அவசரப்படுறது, எல்லா விஷயத்துலையுமே நான் கொஞ்சம் அவசரப்படுவேன். அந்த அவசரம் இமான்ட்ட இருக்கவே இருக்காது. அது ரொம்ப நான் பார்த்து வியந்த விஷயம். இமான் சார் வந்து பார்த்திபன் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. அவர்கிட்ட முதல்ல யோசித்தோம் என்னென்னா, நம்மளும் அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு யோசித்தோம். அந்த அளவுக்கு நான் என்னுடைய மனசில் ஏற்பட்டதை சொன்னேன். பட்டு கடவுள் அந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது. எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. 3 பிள்ளைகளுக்காக முக்கியமாக ப்ரே பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.